ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷம், அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையில் போகிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மல்லியை வந்து சோதிக்கிறதே இந்த கடவுளுக்கு வேலையாக போச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் வந்து மல்லி மேலே உயிராக தான் இருக்கார். அதுக்கு காரணம் வெண்பாவால் தான் மல்லி மேலே ஒரு உயிராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா வெண்பாவை அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க நம்ம மல்லி. வெண்பாவை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வெண்பாவை தான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க நம்ம மல்லி. அதுவும் இல்லாமல் விஜய்க்குன்னா ஒன்று உயிரவே விடுறாங்க. அப்படிப்பட்ட மல்லியை வந்து விடவே கூடாது நம்ம வாழ்க்கையில். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து உயிரையே வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வெண்பா குட்டியும் அவங்க 2 பேரையும் தாங்குன்னு தாங்குறாங்க. அதுக்கப்புறமா மல்லிக்கு வந்து இப்போ பலூன் கொடுக்குறாரு ஹார்டின் ஷேப்பில். அதை வந்து நம்ம ஒரு வெண்பா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறது, அங்கே கூப்பிட்டு போகிறது, இங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடக்கிற எல்லாமே விசித்திரமாக இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அவங்க 2 பேரும் பார்க்குக்கு போயிட்டு அங்கே பலூன் வச்சு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பலூன் வந்து கொஞ்சம் தூரம் பறந்து போகுது. என்னடா இது, நம்ம மல்லிக்காக கொடுத்தது இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போய்கிட்டே இருக்கு. இது எல்லாம் கடவுளோட சதியோ இல்லை கடவுள் வந்து எதையோ ஒன்று சொல்ல உணர்த்துறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாங்க, அது எல்லாமே உண்மைதான். கடவுள் வந்து விஜய்க்கு இது மூலயமா ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதனால தான் காற்று மூலயமா இந்த பலூனை வந்து பறக்க வச்சு இப்போ அந்த விஜயோட கண்ணில் வந்து ரேணுகாவை காட்டியிருக்காங்க. ரேணுகாங்க பைத்தியம் முடிச்ச நிலையில் ஒரு டீ கடைக்காரர்கிட்ட, ஐயோ எனக்கு டீ கொடுங்க பசிக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு பசிக்காக போராடிட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்ம விஜய்க்கு கல் நெஞ்சு அப்படி இருக்கிடுச்சு போல் அந்த அளவுக்கு பதறி போய் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா விஜய்க்கு வந்து நர்மதா இறந்து போயிட்டா, நர்மதாங்கிற மாதிரி அந்த வந்து இறந்துட்டா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ஒரே ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. இப்போ நம்ம விஜய் வந்து ரேணுகாவுக்காக மல்லியை விட்டு போயிடுவாரா, இல்லை மல்லியை விட்டுட்டு ரேணுகாவை வந்து காப்பாற்றணும், ரேணுகா கூட வாழணும்னு நினைப்பாரா? ஒன்றுமே புரியல. என்னடா இது, மல்லி கூட வாழ்கிறதா இல்லை ரேணுகா கூட வாழ்கிறதா? ஒன்றுமே புரியல. வாழ்கிறத விடுங்க, இன்னொன்று இவ எப்படி உயிரோட வந்தா, இவ எப்படி இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. இதில் வந்து இந்த கதிரேசன் கிழட்டு பையன் ஒரு கேஸு வேறு நடத்துகிறான். அவன் கேஸு எப்போ பார்த்தாலும் கேஸுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு விஜய் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே விசித்திரமாக இருக்குது. அப்படி என்னென்னா, இவள் உயிரோட வந்திருக்கா இல்லையா, இப்போ இவளை வச்சு சரியான கேம் மேலே கேம் ஆட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ருத்ரனை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த ஆதவன் போனார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு எப்படியோ ஒன்று அந்த டூப்ளிகேட் கீயை வச்சு அந்த இவர் இருக்காரு இல்லையா, அவரை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு ருத்ரனை. அதுக்கப்புறமா ருத்ரனை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்துச்சு. அது என்னென்னா, மல்லி இருந்துக்கிட்டு நான் ஃபோனை விட்டுட்டு வரட்டேன், உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து விஜய்கிட்ட சாவியை வாங்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபோன் காணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. அந்த ஃபோன் வந்து சார்ஜிங்கில் இருக்குது. அப்பாடா எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்தால் ஃபோனு தொமக்கட்டின்னு கீழே வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வேற யாரும் அந்த ஆதவன் வந்து அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கா. அடப்பாவி, நீ எதுக்காகடா இங்கே ஒழிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் ருத்ரனை தேடி வந்திருக்கான். மல்லி வர்றது தெரிஞ்சதும் அவன் போய் கட்டுரை கீழே ஒழிஞ்சிருக்கான். அவன் பார்க்க வந்தது என்னமோ அந்த ருத்ரனை, ஆனால் இங்கே மாட்டிக்கிட்டது நம்ம மல்லிக்கிட்ட. என்ன இது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இருந்துக்கிட்டு தலைமையிலே ஒரு புலின்னு ஒன்று அடி வச்சதும் மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம இவங்க மல்லி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆதவன் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி நிஷா கிட்ட சொல்ல, நிஷா வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் இந்த பொண்ணு வந்து உயிரோட வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும், ஐயோ என்னடா இது பெரிய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது, இதுங்கெல்லாம் ஒன்று சேரவே கூடாது, இதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து கவ் வாங்கிடுங்க, இதுங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிரித்து வைக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சிங்க என்ன இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்கா இந்த ராஜேஸ்வரி. என்ன இது
ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறீங்க. எங்களால் ஒரு சில ட்விஸ்ட்டையே தாங்க முடியாதுடா. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? மாற்றி 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 ட்விஸ்ட்டாக கொடுத்தா நாங்கள் எதை தான் பார்க்குறது சொல்லுங்கள். சரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடிச்சு விடுங்க, நாங்களும் அதை பார்த்து தொலைகிறோம், வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.